கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாள். இந்த நாளை நாம் தந்தையர் தினம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே நம்முடைய சபையில் இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் தந்தையர் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் தந்தையர்களுக்கு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பை அவர்கள் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். அவன் தேவன் நம்மை வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு அந்த தலைப்பில் நான் பேசப்போவது கிடையாது. இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச். இந்த திருச்சபையை குறித்து புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் இந்த ஜூன் மாதத்தினுடைய கருப்பொருள். அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் நாம் இதுவரைக்கும் 4 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய அடிப்படையில் 5வது செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த சபை என்றால் என்ன? இட்ஸ் a பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லிக்கொண்டு செய்தி கேட்டோம். அடுத்து இரண்டாவதாக த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ச், சபையினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒய் வி நீட் த சர்ச், நமக்கு ஏன் இந்த சபை தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் 2வது செய்தியை நாம் பார்த்தோம். அதேபோல் 3ஆவதாக த பர்பஸ் ஆஃப் த சர்ச், இந்த சபையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லிக்கொண்டு 3வது செய்தியை நாம் கேட்டோம். இட் இஸ் டு க்ளோரிஃபை காட் அண்ட் டு அட்வான்ஸ் ஹிஸ் கிங்டம், அது தேவனை மைமைப்படுத்துவதும் அவருடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்வதும் என்று சொல்லிக்கொண்டு 3வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். 4ஆவதாக த டிசிப்ளின் ஆஃப் த சர்ச், இந்த சபையினுடைய ஒழுங்கு என்ன என்று சொல்லிக்கொண்டு இட் இஸ் லவ்விங் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நாம் அன்புடன் கூடிய ஒரு பொறுப்புடைமை தான் அந்த ஒழுங்கு என்று சொல்லிக்கொண்டு 4வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு 5ஆவதாக இந்த சபையினுடைய உறுப்பினர்களை குறித்து, இந்த அங்கத்துவத்தை குறித்து பார்க்க இருக்கின்றது. அதாவது மெம்பர்ஷிப் இன் த சர்ச் எ கவர்னன்ட் கமிட்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு சபையில் உறுப்பினராக இருப்பது ஒரு உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியினுடைய தலைப்பு இருக்கின்ற அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த சபையினுடைய அங்கத்துவம் என்று அல்லது மெம்பர்ஷிப் என்று வருகின்ற பொழுது நம்மிடத்தில் அநேகமாக நேரங்களில் இருக்கின்ற ஒரு கேள்வி என்னென்றால், நான் சபைக்கு வருகின்றேன், நான் தேவனை ஆராதிக்கின்றேன், நான் எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கெடுக்கின்றேன், தென் ஒய் ஷுட் ஐ டேக் அப் அ மெம்பர்ஷிப் இன் அ லோக்கல் சர்ச்? அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் ஒரு சபையில் ஒரு அங்கத்துவம் நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் பலவிதமான நேரங்களில் பலவிதமான இந்த கேள்வி வரும். அந்த கேள்வி வருவது மாத்திரம் கிடையாது, அந்த கேள்விக்கு நாமவே சில விளக்கங்களையும் நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். சில வேளைகள் நாம் சொல்வோமே என்றால் நாம் சொல்லக்கூடும் இந்த வண்ணமாக, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய சபையினுடைய அங்கத்தினராக நான் மாறுகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் ஒரு சபையில் நான் அங்கத்துவம் நான் எடுக்க வேண்டும்? அப்படி என்றால் when I accept Jesus Christ as my personal savior, I become the member of his body, then why should I take up a membership in a local church? நான் அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் எடுக்க வேண்டும்? நான் அவருடைய சபையினுடைய அவருடைய சரீரத்தினுடைய அங்கத்தமான ஆகிவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டு, அதே போல் நாம் பார்க்கின்ற பொழுது கூட சில வேளைகளில் நாம் சொல்லக்கூடும், நாம் இப்படி சபையில் அங்கத்துவம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உறுப்பினராக எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் எந்த விதமான நேரான கட்டளையும் கிடையாது, தேவன் கட்டளை கொடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு, there is no direct commandment in the Bible saying that we have to take up membership in a church. அவனமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு சில வேளைகளில் நாம் சொல்லலாம். அல்லது நாம் சபையில் நாம் வருகின்றோம், நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்குள்ளாக நான் இருக்கின்றேன், நான் மற்ற ஒரு நபருடைய அதிகாரத்துக்குள்ளாக நான் வருவதற்கு நான் விரும்பவில்லை, I am already in the authority of Jesus Christ and I don't want to be under the authority of anybody else என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லக்கூடும். இப்படி பல நேரங்களில் பலவிதமான கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் ஏன் சபையில் ஒரு அங்கத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரும்.
இது நான் சொன்ன நம்ம யோசிக்கின்றதில் பார்க்கின்ற பொழுது அதில் உண்மை இருக்கின்றது. என்ன உண்மை இருக்கின்றது? நாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நாம் மாற்றப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எங்காவது நீங்கள் சபையினுடைய அங்கத்தினர் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு டைரக்டாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. எனவே நான் ஏன் எடுக்க வேண்டும்? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக இருக்கின்றேன். இப்படி பலவிதமான சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் ஏன் சபையில் அங்கத்துவம் ஆக வேண்டும், ஏன் மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரும். எனவே தான் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து இரண்டே இரண்டு கேள்விகளுக்கு மாத்திரம் நான் பதில் கொடுத்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது கேள்வி என்னவென்றால், மெம்பர்ஷிப் இன் அ சர்ச் இஸ் இட் பிப்ளிக்கல்? இது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றதா? நான் ஒரு சபையின் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டு முதலாவது கேள்விக்கு பதிலை வேதத்திலிருந்து நான் கொடுக்க இருக்கின்றேன். பாருங்கள், நான் வேதத்தை நான் பார்க்கின்ற பொழுது நேராக நான் சொன்ன வண்ணமாக நேரடியாக ஒரு சபையினுடைய அங்கத்தினராக நீ ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதா என்றால் அதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் வேதத்தில் சில கோட்பாடுகளை, சில உபதேசங்களை நாம் எடுக்கின்ற பொழுது அதை 3 வகைகளில் நாம் எடுப்போம். முதலாவதாக, இட்ஸ் அ டைரக்ட் கமாண்ட் இன் பைபிள். வேதத்தில் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், thou shalt not kill, நீ கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடியதானது வேதத்தில் நமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது குட் எக்ஸாம்பிள்ஸ், நல்ல விதமான உதாரணங்கள். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதிக்கின்றது, வேதத்தில் எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கின்றதா என்றால் கிடையாது. ஆனால் ஆதி திருச்சபையை பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையானது ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் முதலாவது நாள் அவர்கள் கூடி ஆராதிக்கின்றார்கள். எனவே அதனுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் செய்கின்றோம். அடுத்து நாம் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது லாஜிக்கல் கன்க்ளூஷன் அல்லது லாஜிக்கல் டிடக்ஷன் என்று சொல்லலாம். அது வேதத்தில் இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நாம் ஒரு முடிவெடுக்கின்றது. திரித்துவம், உதாரணத்திற்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு தேவன் 3 நபராக இருக்கின்றார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய 3 நபராக இருக்கின்றார் என்று இருக்குமே என்றால் இருக்காது. ஆனால் வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கின்ற பொழுது தெளிவாக நம்மால் பார்க்க முடியும், தேவன் ஒரு தேவன் 3 நபராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே வேதத்திலிருந்து சில உபதேசங்களை நாம் எடுக்கின்ற பொழுது அங்கு டைரக்டாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது நமக்கு அங்கு உதாரணம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் வேதத்தின் முழுமையாக நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்பதை வைத்துக்கொண்டு தான் நாம் பார்க்க. அவனமாக இந்த சபையினுடைய அங்கத்துவம் இது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா என்பதற்கு 2 காரணங்களை நான் வேதத்திலிருந்து சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது காரணம் என்னவென்றால், நேச்சர் ஆஃப் த சர்ச் requires church membership. சபையினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சபையில் அங்கத்துவம் உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். பாருங்கள், அப்படி என்றால் இந்த காணப்படும் நீங்கள் முதலாவது செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நாம் சபையை குறித்து பார்க்கின்ற பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்று சொல்லிக்கொண்டு the body of Christ என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். பாருங்கள், இவ்வண்ணமாக காணப்படாமல் இருக்கின்ற அந்த சபையினுடைய வெளியரங்கமான தோற்றம் தான் லோக்கல் சர்ச். லோக்கல் சர்ச் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இன்விசிபிள் சர்ச். தெரியாத சபையினுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்க்கின்றபடி இருக்கின்றது தான் இந்த சபை. எனவே நாம் சபையை பார்க்கின்ற பொழுது இந்த சபையானது எப்படி இருக்கின்றது என்றால், இந்த சபைக்கு கிறிஸ்து தலைவராய் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம் என்றால் உறுப்பினர்களாக நாம் சபையில் இருக்கின்றோம். எனவே ஒரு சரீரம் எப்படி முழுமையாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கின்றதோ அதே போல்தான் திருச்சபையும் கூட. நாம் இருக்கின்ற எல்லாரும் இந்த சபையினுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்படிதான் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் சபையை பார்க்கின்றார். நாம் சபையை பார்க்கின்ற பொழுது இந்த சபையினுடைய ஒரு நல்ல சபையினுடைய 3 அடையாளங்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். அதாவது a true church has got 3 marks, 3 விதமான அடையாளங்கள். அதில் ஒன்று என்னவென்றால் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை கிரமமாக போதிக்கின்றது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ரைட் எக்ஸசைஸ் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது இந்த சபையில் இருக்கின்ற தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த நியமனங்களை நாம் சரியாக உபயோகிக்கின்றது. எத்தனை நியமனங்கள் கொடுத்திருக்கின்றால் 2 நியமனங்கள் சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. ஞானஸ்நானத்தை பார்க்கின்ற பொழுது
என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போமே என்றால், அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்கள், they were added to the church on that day. அந்த நாளில் 3000 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் சபையில் சேர்க்கப்படுகின்றார்கள். நான் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 47வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிப்போமே என்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்கள், இப்படி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுமையாக நாம் வாசிக்கின்ற பொழுது ரட்சிக்கப்படுகின்ற மக்களை தேவன் என்ன செய்கின்றார் என்றால் சபையில் சேர்த்து கொண்டு வருகின்றார். they were added to the church என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் எப்படி ஆட் பண்ணுகின்றது, எப்படி சேர்க்கின்றது? ஒரு குழு இல்லை என்றால், ஒரு அங்கத்துவம் இருக்கின்ற ஒரு உறுப்பினர், ஒரு பாடி இல்லை என்றால் அதில் நாம் எப்படி சேர்க்க முடியும்? எனவே சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாறுகின்றோம். எனவே ஆதித்திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுமையாக நாம் வாசித்து வருவோம் என்றால், அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது சபையினுடைய ஒரு அங்கத்தினராக அவர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள். எனவே சபை அங்கத்துவம் என்று சொல்லக்கூடியதானது வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த சபையினுடைய மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஆஃப் சர்ச் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த சபையில் இருக்கின்றதான அந்த ஒழுங்குமுறையை நாம் சரியாக பயன்படுத்துவது, சரியாக உபயோகிப்பது. அப்படி என்றால் ஒரு சபையில் ஒரு சகோதரர் பாவத்தில் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அது. அதை குறித்து போன வாரம் மாலையில் அவர் பேசியிருக்கின்ற பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கின்ற பொழுது கடைசியாக அந்த பாவத்தில் இருக்கின்ற மனுஷன் அவன் சபைக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனை என்ன செய்ய வேண்டுமே என்றால் சபையை விட்டு நீக்க வேண்டும். அதுதான் எக்ஸ்கம்யூனிகேஷன் ஃப்ரம் சர்ச், அதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வப்படி அவர்கள் செய்யாமல் இருப்பார்களே என்றால், அங்கு வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கொரிந்து திருச்சபையில் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த திருச்சபையானது என்ன செய்யவில்லை என்றால் அவனை அவர்களிடத்திலிருந்து அவர்கள் எடுத்து விடவில்லை, அவனை வைத்திருக்கின்றார்கள், அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றாரே என்றால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருப்பார். நீங்கள் எப்படி இந்த சகோதரனை சபையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடும், நீங்கள் அவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைத்திருக்கிறீர்கள். பாருங்கள், இப்படி ஒரு பாவத்தை ஒருவன் செய்திருக்கின்றான், அவனை நீங்கள் உங்களை விட்டு நீங்கள் விலக்கவில்லை. யூ ஆர் நாட் ரிமூவிங் ஃப்ரம் அமங் யுவர்செல்ஃப். நீங்கள் அவனை உங்களை விட்டு நீக்காமல் நீங்கள் வைத்துக்கொண்டு பெருமை பாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு. எனவே நீக்க வேண்டுமே என்றால் எப்பொழுதுதான் நீக்க முடியும்? அவர் அங்கத்தினராக இருந்தால் மாத்திரம்தான் நீக்க முடியும். அங்கத்தினர் இல்லை என்றால் நீக்க முடியுமா என்றால் நீக்க முடியாது. எனவே இப்படியாக சபையினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது சபையில் அங்கத்துவம் என்பது முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அது இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் மிகவும் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவதாக 2 காரணங்களை மாத்திரம்தான் நான் காட்ட விரும்புகின்றேன். ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன, ஆனால் நேரம் குறைவாக இருக்கின்றபடியினால் 2 காரணங்களை மாத்திரம் நான் காட்ட விரும்புகின்றேன். முதலாவது சபையினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு உறுப்பினர் இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து இரண்டாவதாக the officers of the church require church membership. சபையில் இருக்கின்ற அலுவல்களை, இங்கே இருக்கின்ற அலுவல்களை நாம் பார்க்கின்ற பொழுது சபையினுடைய அங்கத்துவமானது மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். சபையை நாம் பார்க்கின்ற பொழுது சபையில் தேவ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சபையில் தேவன் தலைவர்களை கொடுத்திருக்கின்றார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் நாம் அங்கே பார்க்க முடியும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது. பாருங்கள், யாருக்கு எழுதுகின்றார் என்றால் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகின்றார். ஒரு இடத்தில் இருக்கின்ற லோக்கல் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகின்றார். அங்கே இருக்கின்ற தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்றால் தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அங்கே இருக்கின்ற கண்காணிகளுக்கும், கண்காணிகள் என்றால் மூப்பர்கள் என்பது பொருள், கண்காணிகளுக்கும், அதே போல் அங்கே இருக்கின்ற உதவிக்காரர்கள் என்றால் டீக்கன் அண்ட் டீக்கனஸ் அவர்களுக்கும் நான் எழுதுகிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் எழுது. எனவே ஒரு சபை என்று வருகின்ற பொழுது
சபையில் நாம் யாரை பார்க்க முடியுமே என்றால் உறுப்பினர்களை பார்க்க முடியும், அதே போல் தலைவர்களை பார்க்க முடியும். தலைமைத்துவத்திற்கு இரண்டு பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். ஒன்று மூப்பர்கள் அல்லது கண்காணிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இன்னொன்றை நாம் பார்க்கின்ற பொழுது உதவிக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றோம். பாருங்கள், கண்காணிகள் என்று வருகின்ற பொழுது ஓவர்சியர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் இருக்கும், அல்லது பிஷப்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும், அல்லது எல்டர்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். இதெல்லாம் ஒரே ஆஃபீஸ் தான். அதை பல இடத்தில் நம்மால் பார்க்க முடியும். இதை நாம் பார்க்கின்ற பொழுது ஓவர்சியர் என்றால் என்ன, கண்காணி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் யார் ஓவர்சியர் இருப்பாரே என்றால் he should have somebody to oversee. அவர்களுக்கு என்ன இருக்க வேண்டுமே என்றால் மக்கள் இருக்க வேண்டும். நாம் நிறுவனங்களை நாம் வேலை செய்கின்றோம், சூப்பர்வைசர் இருப்பார். எப்பொழுதுதான் சூப்பர்வைசர் இருப்பார்? அவருக்கு கீழ் ஆட்கள் இருக்கின்ற பொழுது. ஆட்கள் இல்லை என்றால் சூப்பர்வைசர் இருக்க மாட்டார். அதே போல்தான் சபையில் உறுப்பினர்கள் இருக்கின்றபடியினால்தான் அவர்களை கண்காணிப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுப்பதற்காக தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த அலுவலை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே சபை என்று வருகின்ற பொழுது அதில் கொடுத்திருக்கின்ற அலுவல்களை நாம் பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் என்று சொல்லக்கூடியதானது அல்ல, அங்கத்துவம் என்று சொல்லக்கூடியதானது வேதத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி நாம் சபையில் இருக்கின்ற அடுத்த பொறுப்பு என்னவென்றால் உதவிக்காரர்கள் அல்ல டீக்கன்ஸ் என்று சொல்லுவோம், டீக்கனஸ் என்று சொல்லுவோம். இந்த உதவிக்காரர்களை முதலாவது தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில். இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மூப்பர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்றால், நீங்கள் 7 பேரை எங்கே இருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? செலக்ட் ஃப்ரம் among you. உங்களிடமிருந்து அந்த 7 பேரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் அங்கே என்ன இருக்கின்றது என்றால் அங்கத்துவம் இருக்கின்றது, மக்கள் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 7 நற்சாட்சி பெற்றவர்கள் குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இப்படியாக நாம் வேதத்தில் பல இடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, பலவிதமான காரியங்களுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அங்கத்துவம் அல்லது உறுப்பினர் சபையில் என்பது சொல்லக்கூடியதானது இட்ஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் அ கமாண்ட் ஃப்ரம் காட். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய தன்மையை வைத்துக்கொண்டு, சபையில் தேவன் கொடுத்திருக்கின்றதான அந்த அலுவலை நாம் வைத்துக்கொண்டு, இன்னும் பல காரியங்களை வைத்துக்கொண்டு, நம்முடைய கிறிஸ்தவர்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை இவைகளை எல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானம் என்னவென்றால் நாம் அவருடைய சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வது அவருடைய தீர்மானமாக இருக்கின்றது. ஏனென்றால் சபையில் உறுப்பினராக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சில காரியங்களை நம்மால் செய்ய முடியும். எனவே இந்த உறுப்பினர் இஸ் இட் பிபிலிக்கல்? அதுதான் நம்முடைய முதலாவது கேள்வி. சபையில் அங்கத்துவம் என்று நாம் சொல்கின்ற பொழுது அது வேதத்தில் இருக்கின்றதா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா என்றால் அது நிச்சயமாக அது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, உங்களிடத்தில் யாரிடத்திலாவது இந்த கேள்வி இருக்குமே என்றால், நான் ஏன் சபையில் அங்கத்தினர் ஆக வேண்டும் என்று உங்களிடத்தில் கேள்வி இருக்குமே என்றால், அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக இருக்கின்றவர்கள், காணப்படுகின்ற திருச்சபைகளில் ஒரு திருச்சபையினுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது, வேதத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். எனவே நீங்கள் எல்லாரும் உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் இந்த சபையில் உறுப்பினர்களாக வேண்டும் என்று சொல்கிறேன் என்று அது பொருள் கிடையாது. ஒரு சபையில் நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கின்றேனே தவிர இந்த சபையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது உங்களிடத்தில் இருக்கின்றது, எந்த சபையில் இருக்கின்றது போட்டும். இது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியை நான் பார்க்கின்ற பொழுது, மெம்பர்ஷிப் இன் அ சர்ச், வாட் ஆர் அவர் கமிட்மெண்ட்ஸ்? நம்முடைய அர்ப்பணிப்புகள் என்ன? சபை என்று வருகின்ற பொழுது நாம் சபையினுடைய அங்கத்தினர் ஆகின்றோம். அப்படி என்றால் நாம் சபையினுடைய அங்கத்தினர் ஆகின்ற பொழுது ஒரு சில அர்ப்பணிப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்புகள் என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் என்ன செய்ய இருக்கின்றோமே என்றால் இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நான் சபையில் அங்கத்தினர் நம்முடைய சபையில் நாம் அங்கத்தினர் ஆகும் என்றால் 2 வழிகளில் நம்மால் ஆக முடியும். ஒன்று, நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது நாம் சபையினுடைய அங்கத்தினர் ஆகின்றோம். இல்லை என்றால் நாம் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு நாம் வருகின்ற பொழுது ஒரு சபையினுடைய உறுப்பினராக இருந்து நாம் என்ன செய்கின்றோம், இன்னொரு சபையினுடைய உறுப்பினராக நாம் ஆகுகின்றோம். இந்த 2 வழிகளில் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் சபையினுடைய உறுப்பினராக நாம் ஆக முடியும். நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம காண்பிக்கின்றோம். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை நாம் பார்க்கின்ற பொழுது
அந்த உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளில் ஒருவனாக நான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றேன், ஆக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு நாம் உறுப்பினர்களாகின்றோம். புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையினுடைய கூட்டம் என்னது? திருச்சபை. பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையினுடைய கூட்டம் என்னது? இஸ்ரவேல் மக்கள். எனவே ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது என்னதான் நடக்கிறது என்றால், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் காண்பிக்கின்றோம். அது எப்படி தான் நாம் காண்பிக்கின்றோம்? ஒரு சபையினுடைய உறுப்பினர் ஆகின்றபடியினால். எனவே இந்த சபையினுடைய உறுப்பினராக நாம் என்ன செய்யப்படுகின்றோமே என்றால் நாம் மாற்றப்படுகின்றோம். வேறு ஒரு சபையிலிருந்து நாம் வருவோமே என்றால் நம்மிடத்தில் 2 கேள்விகள் நம்மிடத்தில் கேட்கப்படும். அதில் ஒரு கேள்வியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கேள்வி எதனுடைய அடிப்படையில் தான் இருக்குமே என்றால் 2 விதமான காரியங்களுடைய அடிப்படையில் தான் இருக்கும். போதகர் உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் ஆம் என்று சொன்னால்தான் என்ன செய்வார்களே என்றால், உங்களை என்ன செய்வார்களே என்றால் சபையுடைய அங்கத்தினராக அவர்கள் மாற்றுவார்கள். அதை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது கேள்வி என்னவாக இருக்குமே என்றால், do you agree to subscribe to the statement of faith of the church? நம்முடைய சபையினுடைய விசுவாசத்திற்கு அதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களா, நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்பதாக இருக்கும். அந்த கேள்வி இப்படியாக இல்லாவிட்டாலும் கூட அந்த கேள்வியினுடைய அடிப்படையானது இதன் அடிப்படையில் தான் இருக்கும். இரண்டாவதாக, do you agree to be governed by the constitution of the church? நமக்கு சபைக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சட்ட அமைப்பு இருக்கின்றது. அந்த சட்ட அமைப்பின்படி நீங்கள் இந்த சபையினுடைய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். அப்படி என்றால் நம்முடைய சபை எப்படி ஆளப்பட வேண்டும், யாரெல்லாம் சபையில் பொறுப்பில் இருக்கின்றார்கள், அவருடைய தகுதிகள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லிக்கொண்டு அந்த அந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்ட அமைப்பில் அது இருக்கும். அப்படி என்றால் நமக்கு இருக்கின்றதான பொறுப்புகள் என்ன என்று சொல்லிக்கொண்டு நமக்கு இருக்கின்ற what privileges do we have, நமக்கு என்ன சலுகைகள் இருக்கின்றன. எல்லா உறுப்பினர்களுக்கும் சலுகைகள் இருக்கும். பாருங்கள், நாம் ஒருவேளை ஒரு கம்பெனியில் சேருகின்றோம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நாம் சேருகின்றோமே என்றால் we will have certain privileges as well as some responsibilities. நமக்கென்று சொல்லிக்கொண்டு சில விதமான சலுகைகள் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் நமக்கென்று சொல்லிக்கொண்டு சில பொறுப்புகளும் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கும். நமக்கு என்ன சலுகைகள் இருக்கின்றன? நமக்கு பெரிய சலுகைகள் இருக்கின்றன. அப்படி என்றால் சில முக்கியமான காரியங்களை அதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நமக்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு சில பொறுப்புகளும் இருக்கின்றன. அது என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் அதில் இருக்கு. எனவே இந்த சபையினுடைய அங்கத்தினர் ஆகின்ற பொழுது நாம் ஏன் நேரம் எடுக்கின்றோம், நாம் ஏன் ஒரு வருடம் கொடுக்கின்றோம் என்றால், இந்த சபை எதை விசுவாசிக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு, அதே போல் இந்த சபையானது எப்படி ஆளப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துக்கொண்டு பின்புதான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த சபையினுடைய அங்கத்தினராக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் மாறுகிறோம். எனவே சபையினுடைய அங்கத்தினராக நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்று நாம் கையை தூக்கி நாம் சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் we are committed to do certain things. சில காரியங்களை நாம் செய்வதற்கு என்ன செய்கின்றோம், நாம் ஒத்துக்கொள்கின்றோம், நாம் இதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இட்ஸ் a covenant commitment. தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. covenant என்றால் உடன்படிக்கை, சபைக்கு நமக்கும் இருக்கின்ற ஒரு உடன்படிக்கையானது. நாம் இதை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு சபையானது உங்களுக்கு இந்த விதமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது நாம் இதை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதன் மூலமாக தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த சபையினுடைய அங்கத்தினராக நாம் மாறுகின்றோம். எனவே சுருக்கமாக 4 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நீங்கள் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து நீங்கள் படிப்பீர்களே என்றால் உங்களுக்கு அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். 4 காரியங்களை பார்க்கின்ற பொழுது எதை நாம் அங்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம் அல்லது நாம் எதற்காக நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இட்ஸ் a commitment to uphold the unity of the church. இந்த சபையினுடைய ஒற்றுமையை நான் நிலைநிறுத்துவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் முதலாவதாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம், நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோம். பாருங்கள், சபையினுடைய ஒற்றுமை என்று வருகின்ற பொழுது இந்த சபை ஒன்றாக இருப்பதற்கு நான் என்ன செய்கின்றேனே என்றால் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று. சபை என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கின்றார், தலையாக இருக்கின்றார். நாமெல்லாம் எப்படி இருக்கின்றோம்? நாமெல்லாம் அங்கத்தினராக இருக்கின்றோம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியை அந்த வாசித்த 42 முதல் 46 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, 47 வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், 44ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றேன். they were together. அங்கே இருக்கின்ற பிலிவர்ஸ் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, 46வது வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும்
தரித்து தேவரின் ஒன் அக்கார்ட். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக என்ன செய்கின்றார்கள் என்றால் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஒருமித்திருந்தது மாத்திரமல்ல, ஒருமனப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படி என்றால் என்ன பொருள்? தவறுதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். எனவே நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக சிந்திப்போம், ஒரே மாதிரியாக எண்போம் என்பது அதனுடைய பொருள் கிடையாது. நாம் இப்பொழுது இங்கே 50 பேர் இருக்கின்றோமே என்றால், ஒரு காரியத்தை நாம் விவாதிப்போமே என்றால், நமது 50 பேருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும் அதை குறித்து. ஆனால் என்ன பொருள் என்றால், அதை நாம் விவாதித்து முடிவெடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு முடிவை தான் நாம் எடுப்போம். எது நல்லது என்று சொல்லிக்கொண்டு, சபைக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு ஒரு முடிவை எடுப்போம். அந்த முடிவுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் செய்வதுதான் அதனுடைய பொருள். ஒன்றை நாம் செய்கின்ற பொழுது ஒருமனப்பட்டவர்களாக நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றாக நடப்பது எப்படி என்று சொல்லிக்கொண்டு, can two walk together unless they are in agreement. 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் அக்ரி பண்ணி இருப்பார்களே, இல்லாமல் இருந்தால் எப்படி அவர்கள் ஒன்றாக நடக்கக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த கேள்வியை அங்கே கேட்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஏன் இது மிகவும் முக்கியம் என்று நான் சொல்கின்றேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கும் சபைக்கும் உள்ள உறவை அவர் சொல்கின்ற பொழுது, தான் மணவாளன் என்றும் சபையானது மணவாட்டி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், கணவன் மனைவியினுடைய இருக்கின்ற உறவானது என்னது? 2 பேர் ஒன்றாகின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசி. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த சபையோடு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் அவர் இணைத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சவுலை அவர் சந்திப்பார். பவுலை அவர் என்ன செய்வார் என்றால் சந்திப்பார். தமஸ்குக்கு செல்லுகின்ற வழியில் அவர் என்ன கேட்பார்? சவுலை பார்த்து, why are you persecuting me? why are you persecuting the church என்று சொல்லிக்கொண்டு கேட்க மாட்டார். ஏன் சபையை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்க மாட்டார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லிக்கொண்டு, சவுலுக்கு ஒன்றுமே புரியாது, நான் யாரை துன்பப்படுத்துகிறேன், who are you Lord என்று சொல்லிக்கொண்டு கேட்பார். I am Jesus whom you are persecuting. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையையும் தன்னையும் வெவ்வேறாக பார்த்தாரா என்றால் கிடையாது. இரண்டையும் என்ன செய்கின்றாரே என்றால் ஒன்றாக பார்க்கின்றார். ஏனென்றால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அவர் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டு வருவார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை எடுத்தவர்கள் எனக்காக வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம் வாசியுங்கள். கவனமாக கேளுங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்படி என்றால் சரீரத்தில் பிரிவு உண்டாகாமல் இந்த சபையானது ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும், இந்த சபையானது ஒன்றாக செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, சபைக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் சபைக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 1 முதல் 4 அதிகாரங்களை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். கொரிந்து திருச்சபையில் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், அந்த கொரிந்து திருச்சபைக்குள்ளாக ஐக்கியம் கிடையாது. அந்த கொரிந்து திருச்சபையானது பிரிந்திருக்கின்றது. எதன் அடிப்படையில்? அங்கே இருக்கின்ற தலைவர்களுடைய அடிப்படையில் பிரிந்திருக்கின்றது. சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் சபையை கூறு போட்டு விட்டார்கள். அதை நம்மால் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உடைந்திருக்கக்கூடாது, நீங்கள் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். காரணம் ஏனெனில், என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு வருவார். 1 முதல் 4 அதிகாரம் வீட்டுக்கு சென்று நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். நாம் பல செய்திகளை இதில் கேட்டிருக்கின்றோம் போன வருடம் மாலையில்.
எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால், நீங்கள் கிறிஸ்துவை பாருங்கள், கிறிஸ்து பிரிந்தாக இருக்கின்றார், கிறிஸ்து பிரியவில்லை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சபைக்குள்ளே நீங்கள் ஒரு தலைவருக்கு கீழாக நான் அவரை பின்பற்றுகிறேன், நான் இவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால், நீங்கள் பங்கு போட வேண்டாம், கூறு போட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் இது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாக இருக்கின்றது. இந்த சபையானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும், ஒரு மனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று கூடி நாம் தேவனுக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலாவதாக நாம் இங்கே எனவே நாம் அங்கத்துவம் எடுக்கின்ற பொழுது, உறுப்பினர் எடுக்கின்ற பொழுதாம், நான் ஒத்துக்கொண்டு சபையில் நான் உறுப்பினர் ஆகிறேன் என்று சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நம்மால் முடிந்த அளவு இந்த சபை ஒன்றுபட்டிருப்பதற்காக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பாடுபடுகின்றோம், நாம் அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு முதலாவதாக நாம் சொல்கின்றோம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, இட்ஸ் a commitment to grow in the faith of the church. இந்த சபையினுடைய விசுவாசத்தில் வளருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி திருச்சபை, இந்த திருச்சபையானது என்ன செய்கின்றது? 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 46வது வசனத்துடைய முதல் பகுதி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் ஒருமனப்பட்டவர்கள், they were steadfast என்று சொல்லிக்கொண்டு இருக்கும். பாருங்கள், இவைகளை செய்வதில் அவர்கள் ஒருமனைப்பட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் உபதேசிக்கின்றார்கள். இவர்கள் புதிதாக கிறிஸ்தவர்களாக வந்திருக்கின்றார்கள் சபையில். இவர்களுக்கு வேதத்தினுடைய எல்லா காரியங்களும் அன்றைக்கு புதிய ஏற்பாடு உண்டா? கிடையாது. யார்தான் போதித்து கொடுக்க முடியும்? அப்போஸ்தலர்கள் தான் போதித்து கொடுக்க முடியும். எனவே தொடர்ந்து வந்து அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த போதனையில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இரண்டு காரியங்களை நான் உங்களிடத்தில் சொன்னேன். சபையில் நாம் உறுப்பினராக ஆகின்ற பொழுது நாம் ஒத்துக்கொள்கின்றது இரண்டு. ஒன்று வந்து இந்த சபையினுடைய விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, நமக்கு எல்லாமே தெரியுமா என்றால் தெரியாது. இந்த சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே என்றால் அதில் இருந்த டாக்டரின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஒரு டாபிக் அதில் இருக்கும், ஒரு சாப்டரே இருக்கும். அதில் நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும். நம்முடைய சபையினுடைய விசுவாசம் என்ன? வேதத்தினுடைய விசுவாசம். எனவே நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதம், அதனுடைய சப்ஸ்டாண்டர்ட். அப்படி என்றால் அதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த வேதத்தை முழுமையாக அதனுடைய உபதேசங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றது வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். எனவே இதுதான் நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம், நம்முடைய சபையினுடைய அடிப்படை உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய உபதேசம் எல்லாம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது? வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சுருக்கமாக எந்த விசுவாச அறிக்கையை நாம் பின்பற்றுகின்றோம்? வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷனை நாம் பின்பற்றுகின்றோம். எனவே நாம் என்ன சொல்கின்றோமே என்றால், இவைகளை நான் அறிந்து கொண்டு இதில் வளருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட அதில் ஒரு காரியம் இருக்கும். என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் முடிந்தவரை எல்லா ஊழியங்களிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும், முடிந்தவரை எல்லா ஆராதனைகளிலும் நாம் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கு இருக்கும். நாம் எதற்காக ஊழியங்களில் பங்கெடுக்க வேண்டும், எதற்காக ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும்? வேதத்தை கிரமமாய் கற்றுக்கொண்டு அதில் வளருவதற்காக. நாம் எப்படிதான் வளர முடியும்? செய்தியை கேட்கின்ற பொழுது, வேதாகம வகுப்பில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது, வெள்ளிக்கிழமை நமக்கு இருக்கின்றதான அந்த பைபிள் ஸ்டடியில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது, இதன் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் கிரமமாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன் போதகர்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு பரிசாக போதகர்களை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எதற்காக? அவருடைய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, சபையானது வேதத்தை அறிகின்ற அறிவில் வளர்வதற்காக. எதற்காக தேவன் ஜெபத்தை கொடுத்திருக்கின்றார்? எதற்காக பரிசுத்த நியமனங்களை கொடுத்திருக்கின்றார்? இந்த திருச்சபையானது விசுவாசத்தில் வளருவதற்காக. எனவே அருமையானவர்களே, நாம் உறுப்பினராக நாம் எடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் எதற்காக அர்ப்பணிக்கின்றோமே என்றால், நான் கிரமமாக இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு நான் என்னுடைய விசுவாசத்தில் வளருவேன். இந்த சபை எந்த விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கின்றதோ அந்த விசுவாசத்தில் நான் வளருவேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் உறுதி எடுக்கின்றோம், நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் உறுதி எடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, உறுப்பினர் என்று ஆகின்ற பொழுது ஏனோ என்று நாம் ஆவது கிடையாது. நாம் மிகவும் கவனமாக இந்த சபையினுடைய எல்லா விதமான விசுவாசங்களும் நமக்கு ஒத்ததா என்று சொல்லிக்கொண்டு நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டு பின்புதான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அங்கத்தினர் ஆகிய. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஏராளமான
நண்பர்கள் நமக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, சிலருக்கு இந்த உபதேசம் பிடிக்கவில்லை, அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே நாம் எப்படி எடுத்திருக்கின்றோம் என்றால் நாம் இதை ஒத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், சபையாக இருக்கின்ற நாம், இந்த சபை நமக்கு கொடுக்கின்ற, சபை எந்த விசுவாசத்தை பிடித்திருக்கின்றதோ வேதத்தினுடைய அடிப்படையில் அதில் வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். நாம் ஆராதனைகளில் நாம் பங்கெடுக்கின்றோம், பலவிதமான நிகழ்ச்சிகளில் நாம் பங்கெடுக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, நம்மால் முடிந்த அளவுக்கும் எல்லாவற்றுக்கும் வர முடியும் என்பது கிடையாது, நம்மால் வர முடியாது. எவைகளுக்கெல்லாம் நாம் வர முடியுமோ அவைகள் எல்லாம் வந்து இந்த சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விசுவாசத்தை நாம் வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இட்ஸ் அ கமிட்மெண்ட் டு கீப் த பியூரிட்டி ஆஃப் த சர்ச். இந்த சபையினுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம், நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோம் அல்லது வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கான்ஸ்டியூஷன் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு அதிகாரமே இருக்கும், ஒரு 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 சாப்டர் தனியாக இருக்கும், பிப்ளிக்கல் செப்பரேஷன். அதை குறித்து போன மாதம் உள்ள செய்திகளில் ஒரு செய்திகளை நாம் பேசி இருக்கின்றோம். பாருங்கள், அது எதற்கு என்றால், ஏன் அது முக்கியம் என்றால், இந்த சபையானது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன, பி ஹோலி ஃபார் ஐ ஆம் ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இங்கே இந்த அப்போஸ்தலர் சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 46, 47 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இந்த மக்களை வெளியே இருக்கின்ற மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது சபையினுடைய உறுப்பினர்களாகி அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுத்துக் கொண்டு வீடுகள் தோறும் அவர்கள் சென்று அங்கு அவர்கள் ஐக்கியம் கொண்டு மற்ற எல்லா மக்களிடத்தையும் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால், நல்ல பெயரை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே தான் நம்முடைய பிப்ளிக்கல் செப்பரேஷன் வருகின்ற பொழுது அதில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் பர்சனல் செப்பரேஷன், நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை. அதை குறித்து நாம் பேசி இருக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை ஒரு நபர் வெளியே பார்ப்பாரே என்றால், இந்த நபர் உண்மையில் இவன் கிறிஸ்தவன், உண்மையில் இவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை போல் வாழ்வதற்கு முயற்சிக்கின்றவர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த சபையானது நாம் எல்லாரும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த சபையினுடைய பரிசுத்தமானது என்ன செய்யப்படும் என்றால் கட்டி காக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. எனவே நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு, இந்த சபையில் நாம் வருகின்ற பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விலகி ஓடுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் அந்த சர்மன் நம்ம பேசி இருக்கின்றோம், எனவே நான் அதை குறித்து அதிகமாக பேசவில்லை. பட் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் எத்தனிக்க வேண்டும். ஏன் சபையில் அந்த சபை ஒழுங்கு, அந்த சர்ச் டிசிப்ளின் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு. இந்த சபையானது பரிசுத்தமாக இருப்பதற்கு தான். ஒரு சகோதரர் தான் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டு வருவார், நாம் சபையில் ஒரு பாவம் இருக்குமே என்றால், ஒரு நபர் பாவத்தில் இருந்து கொண்டிருப்பாரே என்றால், அதில் வெளியில் இருக்கின்ற மக்களுக்கு அது தெரியுமே என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த பாவி என்ன செய்ய, இவ்வளவு பாவம் செய்கின்றவர் எங்கே இருப்பான், சபையில் இருப்பான். அதான் அவர் சொல்கின்றார், அவனை நீ என்ன செய்ய வேண்டும், சபையிலிருந்து விலக்க வேண்டும். விலக்குகின்றது எதற்காக, அவனிடத்தில் அன்பு வைத்து அவனை திரும்பவும் அவனுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி சபையினுடைய அங்கத்தினராக சேர்ப்பதற்காக. எனவே சபை என்று வருகின்ற பொழுது நாம் அடுத்ததாக மூன்றாவதாக நாம் கொடுக்கின்றதான அர்ப்பணிப்பு என்னவென, எதற்காக அர்ப்பணிக்கின்றோம், எதற்காக நாம் வாக்குறுதி கொடுப்போமே என்றால், இந்த சபையானதை என்னால் முடிந்த அளவு நான் என்ன செய்வேனே என்றால் இதனுடைய பரிசுத்தத்தை கட்டி காப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். எனவே தான் நம்முடைய சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது பிப்ளிக்கல் செப்பரேஷன் என்று சொல்லக்கூடியதானது ஒரு தனிப்பட்ட ஒரு சாப்டராகவே நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கும். எனவே அருமையானவர்களே, மூன்றாவதாக இதற்காக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். நான்காவதாக சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது, நேரமாகிவிட்டது, சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது இட்ஸ் அ கமிட்மெண்ட் ஃபார் மியூச்சுவல் கேர் அண்ட் சப்மிஷன் இன் சர்ச். நான்காவது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் ஒருவருக்கு ஒருவர் நாம் கவனித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்மை அர்ப்பணிக்கின்றோம், நம்மை தாழ்த்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சபையில் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். சபை என்று வருகின்ற பொழுது இந்த சபையானது எப்படிப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நான் சொன்னேன். சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கின்றது. நாம் எல்லாரும் எப்படி இருக்கின்றோம், ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கின்றது.
எல்லா அவயவங்களுக்கும் ஒரு பொறுப்பு என்றால் கிடையாது. அதே போல்தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், நம்முடைய சபையிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நாம் எல்லாரும் அதன் மூலமாக இந்த சபை முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்கு தேவன் வைத்திருக்கின்றார். பாருங்கள், நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான தாளந்து கிடையாது. சிலருக்கு பாடுவதற்கு இருக்கின்றது, சிலருக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதற்கு இருக்கிறது, சிலருக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறது, சிலருக்கு மற்றவருடன் நல்ல முறையில் பேசி அவர்களை கவனிப்பதற்கு, இப்படி பலவிதமான தாளந்துகளை தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்ற சபையில் கொடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால், நாம் ஒவ்வொருவரும் வளர்வதற்காக, எல்லாரும் வளர்வதற்காக தான் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சபையில் அதை கொடுத்திருக்கின்றார். எபிரேயர் 10 அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நாம் தூண்ட வேண்டும். எதற்காக? அன்புக்காகவும் நல்ல கிரியைகள் செய்வதற்காகவும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே சபை என்று வருகின்ற பொழுது, இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பத்தில் உடைய உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது மற்ற சகோதரன் சகோதரியானவள் அதில் இருக்கின்றது சில தவறுகள் இருக்கும் என்றால் சுட்டிக்காட்டி மாற்ற வேண்டும் என்றோ, அல்லது நீ செய்வது தவறு என்று சொல்வது போலதான், அல்லது அவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்கின்ற போதுதான் நம்முடைய சபையானது வெவ்வேறு தாளந்துகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால், நம்முடைய தாளந்துகளை மற்ற சகோதரருடைய நலனுக்காக நாம் உபயோகிப்பதற்காக தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கின்ற 26, 27 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 12, 26, 27 எடுத்தவர்கள் வாசிங்கள் எனக்காக. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். பாருங்கள் அருமையானவர்களே, நம்மிடத்தில் ஒரு நபர் சந்தோஷப்பட்டால் நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஒரு நபருக்கு குழந்தை பிறந்து விட்டது என்றால் நாம் எல்லாரும் என்ன செய்வோம் என்றால் நாம் சந்தோஷப்படுவோம். அதே போல் ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அதுதான் அங்கே. அப்போதுதான் தேவன் சபையாய் வைத்திருக்கின்றார். ஒருவருக்கு ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் முடிந்ததை செய்ய வேண்டும். எனவே தான் வெவ்வேறு விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கின்றார், வெவ்வேறு விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். இது எதற்கு என்றால் நாம் ஒருவருக்கு நாம் உபயோகிப்பதற்காக. எனவே சபை என்று வருகின்ற பொழுது சபையில் நம்ம யாரை பார்க்க முடியும்? உறுப்பினர்களை நாம் பார்க்க முடியும், அல்லது தலைவர் என்ன செய்ய முடியும் என தலைவர்களை பார்க்க முடியும். இப்பொழுது பாருங்கள், சபையில் உறுப்பினர்களுக்கு மாத்திரமல்ல அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பானது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இவன் பேசிக்கொண்டிருக்கின்றான், இவன் எல்டராக இருக்கின்றபடினால் பேசிக்கொண்டிருக்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படி கிடையாது. அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருக்கின்றார்? மிகவும் திட்டமாய் வேதத்தில் கொடுத்திருக்கின்ற இடத்துல வாசிங்கள். 1 பேதுரு 5 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 பேதுரு 5 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிற, பாருங்கள், தலைவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேனே என்றால் நான் புத்தி சொல்கின்றேன். உங்களுக்கு உடன் மூப்பனாய் நான் இருக்கின்றேன், உங்களுக்கு நான் புத்தி சொல்கின்றேன். என்ன புத்தி? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்கும் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறாம அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி என்றால் தலைவர்களாக இருக்கின்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நீங்கள் உங்களை தாழ்த்தி, நீங்கள் இருமாப்போடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று ஆளக்கூடாது. நீங்கள் தலைவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் சொல்லுவதை நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்லக்கூடாது. மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மாதிரியாக நீங்கள் மந்தைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பொறுப்பு கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அங்கத்தினர் ஆகின்ற பொழுது, கவர்னன்ட் கமிட்மெண்ட் என்று வருகின்ற பொழுது, சபையுடைய அங்கத்தினர் ஆகின்ற பொழுது இதெல்லாம் அங்கே நடக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு
ஒருவர் பாரத்தை நாம் ஒருவர் தாங்குகின்றோம், அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதை செய்கின்றோம் என்று சொல்கின்றோம். அதே போல் சபையுடைய தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை உங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதிகாரத்தினுடன் ஆளாமல் எப்படி மந்தைக்கு மேய்ப்பொருள் இருக்கின்றார்களோ அதே போல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஒத்துக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இனி தலைவர்களுக்கு இருந்த பொறுப்பை சொல்லிவிட்டேன், உறுப்பினர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தலைவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுவும் வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்கள் எனக்காக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். பாருங்கள், உங்களுக்காக பொறுப்பாக இருக்கின்றார், உங்களுக்கு ஆத்மாவுக்கு உத்தரவாதமாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், அன்றியும் சகோதரரே, 1 தெசலோனிக்கேயர் 5:12, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டி கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, எனவே எப்படி நாம் இருக்க வேண்டும் சபை என்று வருகின்ற பொழுது இதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும். பாருங்கள், சபை எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒரு சரீரத்தினுடைய அங்கத்தினராய் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்றவர்களாய், சபையுடைய அங்கத்தினர்கள் மற்றொரு அங்கத்தினருக்கு உதவி செய்கின்றவர்களாய், சபையுடைய தலைவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்றவர்களாய், தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவர்களுக்கு நிறைவேற்றுகின்றவர்களாய், உறுப்பினர்கள் சபையுடைய தலைவர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பை கொடுத்தவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? நாம் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். என அருமையான 4 காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். சபையினுடைய அங்கத்துவம் என்று வருகின்ற பொழுது அது ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கின்றது, அது ஒரு உடன்படிக்கையினுடைய அர்ப்பணிப்பாக இருக்கின்றது. எனவே நாம் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் என்ன செய்கின்றோம்? நாம் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அங்கத்துவம் எடுக்கின்றோம். எனவே இந்த சபையினுடைய ஒற்றுமையை கட்டி காப்பது நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த சபையானது ஒன்றாய் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நாம் முடிந்ததை என்ன செய்ய வேண்டுமே என்றால் நான் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சபை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த சபையுடைய விசுவாசத்தில், இந்த வேதத்தினுடைய விசுவாசத்தில் வளர்வதற்கு என்னால் எதை முடியுமோ அப்படி என்றால் சபையுடைய எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளும்படியாய், ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ளும்படியாய், அதன் மூலமாக விசுவாசத்தில் வளர்வதற்கு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் உறுதியெடுக்கின்றோம், நம்மை அர்ப்பணிக்கின்றோம். இந்த திருச்சபையானது பரிசுத்தமுள்ள ஒரு திருச்சபையாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய நடத்தையிலும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் உறுப்பினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் உபயோகிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அர்ப்பணிக்கின்றோம். அருமையானவர்களை, நான் முடிக்கின்றேன். எனவே இதையெல்லாம் நாம் செய்கின்றோம். ஒவ்வொரு விதமாக இருக்கலாம், கூடுதல் குறைவு இருக்கலாம். எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். இதையெல்லாம் நான் செய்கின்றேனா என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். இதில் ஏதாவது நம்மிடத்தில் இருக்குமே என்றால் அதை நம்ம மாற்ற முடியுமே என்றால் நம்ம மாற்றிக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, மாற்றி நாம் தேவனுக்குள்ளாக நாம் வளருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமானது ஒன்றாக சபையாக இருக்கின்ற பொழுது போல இந்த சபையானது நாமும் சபையினுடைய அங்கத்தினராய் நாம் இருக்கின்றோம். இந்த சபையானது ஒரு குடும்பமாய் தேவனுடைய அவருக்கு உகந்த சாட்சியாக இருக்கும்படியாக நாம் வளருவோம். அப்படி இருக்கின்ற பொழுது தேவன் இந்த சபையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின்